இப்ப இணையக்கூடிய நேயர்களுக்கு இந்த வழக்கு விசாரணையில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கறத விரிவா தொகுத்து சொல்லுங்க. விரிவான டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா சார், அதாவது இன்னைக்கு இது விடுமுறை கால நீதிமன்றம். இந்த விடுமுறை கால நீதிமன்றம் 10 நாள் விடுமுறையில ஒரு நாள் மனு தாக்கல் இருந்தது. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் இவங்க இங்க, அதாவது மதுரை அமர்வுக்கு நீதிபதி தண்டபாணி, ஜோதிராமன் 2 பேரும் நியமிக்கப்பட்டு ஏற்கனவே நோட்டீஸ் போட்டாங்க. அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அப்ப இவங்க தான் தெரிஞ்சு அந்த வழக்கறிஞர் தமிழரசு, அந்த தாவேகாவோட வழக்கறிஞர் குழு அங்க போய் அவர் சென்னையில அவர் வீட்டுல போய் மென்ஷன் பண்றாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, 41 பேர் உயிரிழந்துட்டாங்க, இது இந்த விசாரணை முதல்ல சிபிஐ மாத்தணும், அது போக விஜயும் நாங்க நிர்மல்குமார் இவங்க எல்லாம் கரூருக்கு நேரம் போகணும், இதுக்கெல்லாம் அனுமதி நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க தான் போய் மென்ஷன் பண்றாங்க. அப்ப அதுக்கு அடுத்த நாள் தான் இதுல மதுரையில விசாரணை, அந்த விசாரணை நாள் இது மனு தாக்கல் நாள். அதுக்கு மனு தாக்கலுக்கு முதல் நாள் அன்னைக்கு என்ன சொல்லிடுறாங்க, நீங்க வாங்க நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு அங்க வந்துருங்க, நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன்ட்டாரு ஜட்ஜு. ஆனா அந்த நாள்ல விசாரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. பதிவாளர் தான், பதிவுத்துறை தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க எதுக்கு லீவ் கோர்ட்ல இப்படி நாங்க விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய அவசியமான மேட்டர் இல்ல, அவசரமான மேட்டர் இல்ல, தனியா இதை நார்மல் கோர்ட்லயே விசாரிப்போம், கோர்ட் டேல நீங்க அந்த மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அந்த டேல மனு தாக்கல் பண்ணும்போது மொத்தம் லாஸ்டா 7 பொதுநல வழக்குகள் மனு தாக்கல் ஆயிருந்துச்சு. 2 முன்ஜாமீன் வழக்குகள் மனு தாக்கல் ஆயிருந்துச்சு. பொதுநல வழக்குகள் யார் யாருன்னா, நம்ம மதுரையை சேர்ந்த ரமேஷ், அப்புறம் இந்த மதுரை அலங்காநல்லூர் பூதகுடியை சேர்ந்த கதிரேசன், அப்புறம் தங்கம்ன்றவரு, அப்புறம் பிரபாகர பாண்டியன் ஒரு நிலைக்காரு, அப்புறம் இவ்வளவுதான் இந்த செந்தில் பாண்டியன்றவரு, செந்தில் கண்ணன்றவரு, இப்படி ஒரு 7 பேரோட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த விசாரணை அது போக 2 தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்டியானந்த் முன்ஜாமீன் மனு, இணை பொதுச் செயலாளரோட நிர்மல்குமாரோட முன்ஜாமீன் மனு, இப்படி 9 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு விசாரணை ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு ஒரு நாள் தான் விசாரணை. இந்த 10 நாள்ல இன்னைக்கு விசாரணை அமர்வு நீதிபதிகள் தண்டபாணியும் ஜோதிராமனும் இவங்க 2 பேரோட பெஞ்ச் ஆரம்பிச்ச உடனே மொத்தம் 24 கேஸ் இந்த பெஞ்சில் இன்னைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்துச்சு. இதுல லாஸ்ட் கேஸா விசாரிப்போம், ஏன்னா இதுக்கு டைமிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா விசாரிப்போம், மொத்தமா எல்லா கேஸையும், இந்த 7 கேஸையும் அப்படின்ட்டாங்க. அதுவும் விசாரணைக்கு வந்துச்சு. வரும்போது எல்லா வழக்கையும் சேர்த்து ஆர்டர் போட்டுருவோம்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இல்ல தனித்தனி பிரேயர் கேட்டிருக்காங்க, அதனால தனித்தனியா ஆர்டர் போடுங்க, அப்ப பிரேயருக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுருவோம் நாங்க. அதுபடி பிரேயருக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போடும்போது சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிற ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சிபிஐ விசாரணை கேட்ட ஒருவரோட மனுவும் தள்ளுபடி ஆயிருச்சு.